வீடு மொத்தமாக ஒரே நாளே க்ளீன் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே பாத்ரூம் க்ளீனிங் ஒரு நாள், மாப் போடுறது ஒரு நாள்னு சொல்லிட்டு பிரித்து வச்சு தான் பண்ணுவேன். இப்போ டெய்லிக்கும் ஏர்லியான் போடுறதுலேருந்து வந்து அதுக்கெலாம் சுத்தமாக நேரம் இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்து சேர்த்து மொத்தமாக க்ளீன் பண்ணி விட்டுடுறது. இந்த ரூமை வந்து நாங்கள் ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத திங்ஸு அப்படி இல்லைனா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிடுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் மாப் போடும்போது வந்து கூட்டி விட்டுட்டு மாப் போட்டு விட்டுருவேன். கிச்சன்லேயுமே வந்து அடுப்பு பின்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய குப்பை சேர்ந்துரும். இது அடிக்கடியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும், ஒரு ஆளாக தள்ள முடியாது. ஹஸ்பண்ட் வந்து மாப் போடும் போது வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து இதை க்ளீன் பண்ணுறது. மாப்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தரை காய வைக்க தான் வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஏன்னா ஃபேன் இருந்தால் டக்குன்னு காஞ்சிரும். இருக்கிற ஒரு ஃபேனை வச்சு எல்லா ரூமுக்கும் வந்து காய வைக்கிறது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. இந்த திடீர் க்ளீனிங் ப்ராசஸே வந்து நாளைக்கு வரலட்சுமி நோம்பாக இருக்கிறதுனால தான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அதனால் சேர்த்து அப்படியே விளக்கியும் வந்து விளக்கி வச்சுட்டேன்.